ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி சேனல். கேரளா லாட்ரி 17ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 50-50 103. இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0272. நம்ம நேற்று மிஷின் நம்பருக்கு இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டில் வந்த கணிப்பெல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் 4Dக்கும் ஏபிசி சிங்கிள் செட்டு தனித்தனியாக கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 6 2 3 அப்படின்றது 2. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7. பி போர்டுக்கு 7 கொடுத்துருந்தோம், 2 7 பாஸ் ஆகிடுச்சு. இது நம்ம ஏபிலையும் கொடுத்துருந்தோம், அதே உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் சரிங்களா. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது கணிப்பு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2க்கு நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நான் 272 ரிசல்ட்டுக்கு 273 கொடுத்துருந்தோம். 4Dயில் நம்மளோட கணிப்பில் 0 வரல கணக்கில், ஆனால் 0 அப்படின்னு சொல்லிட்டு 4Dயில் கணக்கில் வந்திருக்கு. நம்மளுக்கு கொடுத்த இதில் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா ஏபியில் 27 பாஸு, ஏபியில் 272க்கு ஏபியில் 27 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் சரிங்களா. அதில் ஏபியில் 27 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது நம்ம 72 பிசிக்கு நான் 75 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 72க்கு நான் 75ன்னு கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் சரிங்களா, சிம்பிளாக. அதே மாதிரி இன்றைக்கி மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம எடுத்த கணிப்பில் 71 இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆனால் ரிசல்ட் 272. இன்றைக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு. எனக்கு ரொம்ப டென்ஷன் தான், என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சரி ஓகே. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9 கொடுத்துருந்தேன். ஆல் போர்டு 8 9க்கு எதுலேயுமே இல்லை. 0 2 7 3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. 272க்கு நான் இந்த இடத்துல பிசியில் 71 கொடுத்துருந்தேன், ஆனால் அது 72 ரிசல்ட் நண்பர்களே. மற்றபடி ஏ போர்டில் நான் 2 அப்படிங்கிறது நம்ம ஆஸ் யூஷுவல் கொடுத்தது தான் சரிங்களா. 665 871 495 589 அப்படி சொல்லிட்டு ஏபிசியில் கொடுத்துருக்கேன். 4Dயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 264 589 213 871 இந்த இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் 71. இதில் 2 அப்படின்னு வந்திருந்தால் கூட நம்மளுக்கு பிசியில் இந்த இடத்துல கிடச்சிருக்கும். ஆனால் நம்ம கொடுத்த கணிப்புப்படி ஏபியில் 27 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு சரிங்களா. நம்மளுக்கு எப்படி நம்ம கெஸிங் எடுத்துருக்கோன்னா டேட்டு மிஷின் நம்பருக்கு அந்த ரிசல்ட் வச்சு நம்ம இங்கே எடுத்துருக்கோம். மற்றபடி வேறு எங்கேயுமே எந்தவித கன்ஃபியூஷன் இல்லை. ஒருவேளை மிஷின் நம்பர் வந்தால் ஒரு சில சமயம் இந்த இடத்துல ஒரு சில போர்டில் மாற்றங்கள் வரலாம். எப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்றைக்கி மிஷின் நம்பரில் பாருங்கள் 6க்கு 0 9க்கு 2 0க்கு 7 8க்கு 2 0 2 72. அதனால் நம்ம 2 7 1 271 கொடுத்துருக்கோம் சொல்ல போனால். ஆனால் இந்த இடத்துல நான் டேரெக்டாக கொடுக்கல, ஜஸ்ட்டு 213 871. ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 71. நான் பிசிக்கு 72 ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் மிஸ்ஸு. ஆனால் ஏபியில் 27 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது சரிங்களா. வெற்றி பெற்ற எனது நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கேரளா ஜாக்பாட் டிவி சார்பாக ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கு எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 காரணிய ப்ளஸ் எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாகவே பார்த்து முடிச்சிடலாம் நண்பர்களே சரிங்களா. இதுக்கு முன்னாடி வந்த டேட்டு என்னென்ன டேட்டில் இதுக்கு முன்னாடி 11ஆம் தேதி 4ஆம் தேதி 27 20 13 6 போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரைக்கும் எடுத்த மிஷின் நம்பர் இங்கே இருக்குது, அதுக்குரிய ரிசல்ட் இங்கே இருக்குது. சரி, இதுதான் நாளைக்கு பாக்ஸில் வரக்கூடிய நம்பர். இதை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி ஏபியில் 27 வெற்றி கொடுத்தேன். 273க்கு நான் 272 ரிசல்ட்டுக்கு 273 கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 27 டேரெக்டாகவே ஏபியில் இருந்துச்சு, அதை உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிச்சு. சரி, இந்த மிஷின் நம்பர் படி கணிப்புப்படி நாளைக்கு எப்படி வரலாம், அதாவது எந்த மாதிரி நம்பர் பவரில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா 2க்கு 3 7க்கு 4 1க்கு 8 0க்கு 5 5க்கு 4 9க்கு 2 அப்படின்னு கணக்குப்படி வச்சால் இந்த 0 அப்படின்றதுக்கு ஒரு வேலை 0க்கு 3 இந்த 8 2 தடவை இதில் ஆயிருக்கு. ஒரு நிமிஷம், இல்லை இதுபடி நம்மளோட கணிப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 2க்கு 3 7க்கு 4 1க்கு 8 0க்கு 5 5க்கு 4 9க்கு 2. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 தடவை பவர் நம்பர் தான் வந்திருக்கு. அதாவது இந்த 4Dயில் 2க்கு 3 7க்கு 4 1க்கு 8 0க்கு 5 5க்கு 4 9க்கு 6 அப்படின்னு கணக்குப்படி பார்த்தா இந்த இடத்துல 0க்கு ஒரு வேளை 7 8 3 5 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது.
இதில் வந்து அப்படியே செட்டாக ஒரு முக்கியமான நம்பராக பிரித்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏ போர்டை பார்த்துருவோம். ஏ போர்டில் 1க்கு 5, 2க்கு 5, 3க்கு 7, 8க்கு 8, 8க்கு 6, 6க்கு 9. இந்த 2, 7, 2 272ல் நம்மளோட கணிப்பில் இதுக்கு முன்னாடி இந்த போன மாத ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அது மே மாத ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம வச்சு பார்க்கும்போது, அதாவது 50-50ல் ஏசி டபுள் நம்பர் வந்தால் ஏசியில் டபுள் நம்பர் வந்தால் அதில் எப்படி வந்து ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த நம்பரே அப்படியே மாற்றி சிம்பிளாக வச்சு முடிச்சிடுவாங்க. அதாவது 50-50ல் இதில் பிசியில் டபுள் நம்பர் வந்தால் ஏசியில் கார்னே ப்ளஸில் டபுள் நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 50-50 242க்கு அந்த 4 வந்து ஏ போலையும் 2 வந்து பி போலையும் போட்டு 424ன்னு வந்திருக்கு ஏற்கனவே ரிசல்ட்டு. அதே மாதிரி விஷ்ணு பெம்பர் அப்படிங்கிறது வந்து நம்ம 50-50 அக்கா தான். 987 0க்கு 9க்கு 0, 8க்கு 3, 7க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இதெல்லாம் கணிப்பு படி பார்க்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 2க்கு 5, 3க்கு 7, 8க்கு 8, 8க்கு 6, 6க்கு 9 அப்படின்னு கணக்கு படி வச்சா 2க்கு ஒரு வேளை நாளைக்கு 2க்கு 2 ஒரு நம்பரில் இறக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதில் பவர் நம்பர் யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடியில் பவர் நம்பரில் வந்திருக்குது, கூட்டல் கழித்தலில் வந்திருக்குது. கூட்டல் கழித்தல் அதாவது அதே போர்டு இங்கே 8க்கு 8 பாஸ் ஆகிருக்குது, இங்கே 8க்கு 6 பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி இங்கே 6க்கு 9, 2க்கு 5, 1க்கு 5 அப்படின்னு கணக்குப்படி பார்த்தால் இந்த 2க்கு 6, 9, 2, 8 சரி 6, 9, 8, 2க்கு 2 ஒரு வேளை இறங்கினாலும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் பிசியில் அதாவது ஏசியில் 22 ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 3 போர்ட்லேயுமே 2 கணக்கில் காமிக்குது. அதே மாதிரி பி போர்டை பார்த்தீங்கன்னா 3க்கு 7, 0க்கு 4, 5க்கு 5, 1க்கு 2, 1க்கு 8, 0க்கு 0, 7க்கு ஒரு வேளை நாளைக்கு 2வது வரலாம். 2, 1, 4, 5 எனக்கு இது எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக ஸ்ட்ராங்காக தெரியுது. இதை வச்சு அப்படியே ஒரு 5 செட்டு ஏபிசியில் 4Dயில் 5 செட்டு நான் தனியாக எடுத்திருக்கேன். அது உங்களோட கணிப்பில் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 8க்கு 8, 4க்கு 2, 7க்கு 4, 4க்கு 4, 4க்கு 2, 8க்கு 4. இதுக்கு முன்னாடி அந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த போர்டுக்கே அந்த போர்டுன்னு சொல்லிட்டு 4க்கு 4 திரும்பி இறங்கி இருக்குது. இதில் 7க்கு 4 பவர், 4க்கு 2 பவர், 8க்கு 8. இந்த இடத்துல இந்த 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் எந்த போர்டில் மிஷின் நம்பர் இருந்துச்சோ அதே நம்பர் தான் வந்து நம்மளுக்கு சி போர்டில் இறங்கியிருக்கு. சரிங்களா? இந்த 2 அப்படிங்கிறது ஒருவேளை நாளைக்கு மிஷின் நம்பர் வரும்போது இந்த இடத்துல 2க்கு 2 இறங்கினாலும் இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்குது. 2க்கு 2 இல்லைன்னா 2 + 1 3 அப்படி இல்லை என்றால் 2க்கு 0, 2க்கு 8ன்னு சொல்லிட்டு பவரில் வந்தாலும் வரலாம். சரிங்களா? இதுதான் மிஷின் நம்பருக்கு வந்த ரிசல்ட்டு. அதுக்கு படி நான் எடுத்திருக்கேன். அப்படி எடுத்ததில் தான் இன்றைக்கி நம்ம ஏபிசியில் 273க்கு 272ன்னு கொடுத்துருக்கோம். அதை நம்ம போன வீடியோலையும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த தகவல்கள் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுங்க. நாட் அ ப்ராப்ளம். இதில் பார்த்திங்கன்னா ஏபியில் 21-04-12 இன்றைக்கி ரிசல்ட் வந்தது. 27க்கு ஒரு வேளை 2க்கு 2 இறங்கி 7க்கு 1ஆக வரலாம். அப்படி இல்லை என்றால் 2க்கு 0, 7க்கு 4 இல்லை 2க்கு 7க்கு 1, 2க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம். ஏபியில் உங்கள் கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசியில் 47, 20, 0, பிசியில் 40, 50, 11, 63 0 கணக்கில் வருது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். 40, 50, 11, 63. சரி, அதுக்கடுத்தது ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் முக்கியமான நம்பராக 823, 50, 52ன்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 823, 650, 958, 418. அதே மாதிரி 50, 52, 74, 53, 32, 12, 78, 88ன்னு சொல்லிட்டு ஒரு வேளை 0க்கு 7, 2க்கு 8, 7க்கு 8, 2க்கு 8, 888 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் ஒரு வேளை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் இது இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கெஸ்ஸிங்கில் உங்களுக்கு எந்த நம்பர் செட் ஆகுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை மிஷின் நம்பரில் வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாச்சும் வாய்ப்புகள் இதை மாறுதா இல்லை ஏதாச்சும் போர்டில் மாறுற மாதிரி கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படிங்கிறத நான் 2:30 மணிக்கு நம்ம போடுற லைவில் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏபி 21-04-12, 47, 20, 00, பிசியில் 40, 50, 11, 63. நம்மளுக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டு இந்த மிஷின் நம்பருக்கு இந்த ரிசல்ட்டு அப்படின்னு வச்சு இதுக்கு முன்னாடி 50-50க்கு கார்னியா ப்ளஸில் எப்படி ரிசல்ட் வந்திருக்கிறது மேட்ச் பண்ணால் எனக்கு இந்த செட்டு வருது. இந்த செட்டில் முக்கியமான செட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். இதை வச்சு தான் நம்ம பாக்ஸ் நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து ஏபிசியாக இருந்தாலும் சரி 4Dயாக இருந்தாலும் சரி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது மூலியமாக உங்களுக்கு ஒரு முக்கியமான வெற்றி நாளைக்கு வரும். அதனால் இந்த கணிப்பு உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான வெற்றி நாளைக்கு கண்டிப்பாக இருக்குது. நம்மளோட
கொடுத்ததில் ஜஸ்ட் ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போயிட்டே இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் அதை விட்டதை பிடிச்சிருவோம். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு, சூப்பராக ஒரு அருமையான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு. ஃபார்முலா அப்படின்ட்டு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஃபார்முலாலாம் வச்சு கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு சூட் ஆகும்லாம் தெரியல. நம்ம எடுத்திருக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மெத்தடு. ஃபார்முலாவில் மெத்தடு. இதுக்கு முன்னாடி என்னென்ன தேதியிலலாம் வந்திருக்கு, கார்னர் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி எந்தெந்த தேதியிலலாம் வந்து ட்ரா நடத்தினாங்க. அதில் வந்த மிஷின் நம்பரு, அதோட ரிசல்ட் இங்கே எடுத்தாச்சு. எப்படி இந்த இல்லை பவர் நம்பரும் இல்லை கூட்டல் கழித்தலாம் எப்படி இதில் மேட்ச் பண்ணியிருக்கான்றது தான் இங்கே விஷயமே. இது படியாக எடுத்தாலே நம்மளுக்கு இந்த செட்டு கரெக்டாக வந்துடும். இது உங்களோட கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நம்மளுக்கு இன்றைக்கி உண்டு. சரி, இன்றைக்கி நம்ம என்ன குரூப்பில் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஒரு நாளும் நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கணிப்புப்படி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 72 ரிசல்ட்டு, நான் வந்து 75 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கே இந்த இடத்துல காமிச்சிடறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி ஆகிடுக்குன்னா, நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்க பாருங்கள் 56 64 34 13 52 59. எனக்கு வந்து 4Dயில் 0 என்னோடய கணிப்பில் வரல. இதில் கொடுத்துருங்க பாருங்கள். ஆல் போர்டில் 8 அல்லது 9. பிசியில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 75 அப்படின்னு கொடுத்துருக்கேன். 75 64 69 89 11. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72. சரிங்களா? அது மாதிரி இருக்குது. 27 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் டேரெக்டாக அது பாஸ் இருக்குது, அது கணிப்பில் இருக்குது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்க தவிர ரொம்ப நம்பர்ஸ் மாற்றங்கள் இல்லை. பார்க்கலாம் எப்படி முக்கியமான வெற்றி நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு முக்கியமான வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்க நம்பர் கூடிய சீக்கிரம் 4 போர்டு வந்து வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஏபியில் 27 வெற்றி கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அது வெற்றி பத்தாது. நம்மளுக்கு 4 போர்டு தான் டார்கெட்டு. கண்டிப்பாக 4 போர்டு டார்கெட் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வந்து உட்காரணும். கண்டிப்பாக வரும் ஒரு முக்கியமான வெற்றி வரும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு முழுமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.